டைரக்ஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தோனி வாக்ட் 7 kilometer in north, then turned left and walked 15 kilometer, then turned right and walked 9 kilometer. In which direction is he from the starting point? ஸோ டைரக்ஷன்ஸ் வச்சு கொஷின் எப்போ கேட்டாலுமே இந்த 8 டைரக்ஷன் மார்க் பண்ணிடுங்க. எப்போவுமே நம்ம 4 தான் போடுவோம். பட் நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் வந்து போட்டுக்கிறதுக்கு பெட்டர். ஏன்னா ஃபைனல் ஆன்சரில் நார்த் வெஸ்ட் இந்த 4 டைரக்ஷனுமே க்ரூஷியலாக இருக்கும். இப்போ தோனி வாக் 7 kilometer நார்த் டைரக்ஷன்ஸ் பார்த்துருக்கு. ஸோ நம்ம 7 kilometer மார்க் பண்ணிக்கலாம். தென் டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 15 kilometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷனில் எப்போவுமே லெஃப்ட் அண்ட் ரைட் முக்கியம். ஸோ இங்கே பார்க்கும்போது எந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணிக்கிங்க? நார்த்தில். ஸோ நார்த்லேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இங்கிட்டு வரும், 15 kilometer மார்க் பண்ணிடுவோம். தென் டேர்ன் ரைட் அண்ட் வாக் 9 kilometer. இப்போது அந்த ஆரோ மார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அங்கே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்கணும். ஸோ இங்கிட்டு பார்க்கும்போது டாப் தான் ரைட் மார்க் பண்ணி அங்கே 9 kilometer போட்டுடலாம். ஸோ இப்போ டைரெக்ஷன் மார்க் பண்ணும்போது நம்ம டாப் மார்க் பண்ணியிருக்க டைரெக்ஷனும் பாட்டமில் இருக்க டைரெக்ஷனையும் நம்ம கிராஸ் லைன் போட்டு பண்ணும்போது நார்த் வெஸ்ட் வரும். ஸோ இந்த லைனும் இந்த லைனும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நார்த் வெஸ்ட். ஆப்ஷன் பியை மார்க் பண்ணிக்கலாம்.